அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹாப்தீன் மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்ம தஃசீர் தொடர். சூரா குரைஷ். குறைஷி கோத்திரத்தினர். இறை அருளை எண்ணி வணங்குங்கள். லிஈலாஃபி குரைஷ். குறைஷியருக்கு ஒரு வழக்காக அமைத்து கொடுத்தமைக்காக. ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப். ஆம், அவர்களுக்கு மாறி கோடை பிரயாணங்களை ஒரு வழக்காக அமைத்து கொடுத்தமைக்காக. பல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத். இந்த வீட்டின் சொந்தக்காரனை அவர்கள் வணங்கி வழிபடட்டும். அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹௌஃப். அவன் அவர்களுக்கு பசிக்கு உணவளித்தான், பயத்தை நீக்கி பாதுகாப்பு வழங்கினான். அறிமுக குறிப்புகள். மிக பெரும்பாலான அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் இந்த அத்தியாயத்தில் குரைஷ் என்றே பெயரிட்டுள்ளனர். எனினும் லிஈலாஃபி குரைஷ் என்ற பெயரை இந்த அத்தியாயத்திற்கு சிலர் இட்டுள்ளனர். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒருமுறை மஹ்ரிப் தொழுவித்த போது அத்தியாயம் ஃபீலையும் இந்த அத்தியாயத்தையும் இணைத்து ஓதினார்கள் என கூற வந்த போது அம்ர் இப்னு மைமூன் அல் அவுதி இந்த அத்தியாயத்தை லிஈலாஃபி குரைஷ் என அழைத்தார். இமாம் புகாரி தமது ஹதீஸ் நூலில் இதனை பதிவு செய்துள்ளார். இது மக்காவில் இறங்கிய அத்தியாயம் என்பதில் குறிப்பிடத்தக்க இக்கருத்து வேறுபாடும் இல்லை எனலாம். முன்னால் இருக்கும் அத்தியாயம் அல் ஃபீலும் இந்த அத்தியாயமும் தனித்தனியான அத்தியாயங்கள் என்பதே மிக பெரும்பாலான அறிஞர்களின் கருத்தாகும். எனினும் உபை இப்னு கஃப் ரலியல்லாஹு அன்ஹு அத்தியாயம் ஃபீலை அடுத்து இடையே பிஸ்மில்லா என்று இந்த அத்தியாயத்தை எழுதியுள்ளார். இவ்விரு அத்தியாயங்களும் ஒரே அத்தியாயமே என அவர் கருதியிருக்க கூடும் என இதன் மூலம் ஊகிக்க முடிகிறது. ஆனால் அவர் இவை இரண்டையும் ஒரே அத்தியாயமாக கருதினார் என இதன் மூலம் உறுதிப்படுத்த முடியாது. அத்தியாயம் தௌபாவுக்கும் அத்தியாயம் அன்ஃபாலுக்கும் இடையில் பிஸ்மில்லா இல்லை. ஆனால் அவை இரண்டும் வேறுபட்ட அத்தியாயங்கள் என்றே கொள்ளப்படுகிறது. அவ்வாறானதாக இவ்விரு அத்தியாயங்களும் கருதப்பட்டிருக்க முடியும். சில அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் இவை இரண்டு அத்தியாயங்கள், ஒரு அத்தியாயமல்ல என்பது ஏகோபித்த முடிவாகும் எனவும் கூறுகின்றனர். குரைஷ் என்பது மக்காவின் தலைமை கோத்திரத்தின் பெயராகும். இக்கோத்திரம் கினானாவின் மகன் நதர் என்பவரிடமிருந்து ஆரம்பிக்கிறது என அரபு வம்சாவளி ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். குறைஷிகளே கஅபா என்ற அரபிகளின் பெருமதிப்புக்குரிய ஆலயத்தின் பராமரிப்பாளர்களாகவும் நிர்வாகிகளாகவும் பாரம்பரியமாக இருந்து வந்தனர். குறைஷி கோத்திரம் என்பது பல கிளை கோத்திரங்களை உள்ளடக்கியதாகும். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கோத்திரமான பனு ஹாஷிம் குறைஷி கோத்திரத்தின் உள்ளேயுள்ள ஒரு கிளை கோத்திரமாகும். பனு மக்ஜூம் என்ற இன்னொரு செல்வாக்கு மிக்க கோத்திரமும் அவ்வாறானதே ஆகும். விளக்கம். அத்தியாயம் முன்வைக்கும் கருத்துக்களை அதன் வசனங்கள் ஊடாக இப்போது விளக்க முயல்வோம். லிஈலாஃபி குரைஷ். குறைஷியருக்கு ஒரு வழக்காக அமைத்து கொடுத்தமைக்காக. ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப். ஆம், அவர்களுக்கு மாறிக்கோடை பிரயாணங்களை ஒரு வழக்காக அமைத்து கொடுத்தமைக்காக. ஒரு வழக்காக அமைத்தமைக்காக என்ற மொழிபெயர்ப்பில் வரும் காக என்பது அரபு மொழியில் வரும் லீ என்ற காரணத்தை காட்டும் இடைச்சொல்லின் பொருளாகும். இங்கே அந்த இடைச்சொல் எதனோடு தொடர்புபடுகிறது என்பது பற்றி இரு பிரதான கருத்துக்கள் உள்ளன. அவை கீழ்வருமாறு. ஒன்று, பின்னால் வரும் வணங்கி வழிபடட்டும் என்ற வசனத்தோடு தொடர்புபடுகிறது. அக்கருத்திற்கேற்பவே இங்கு மொழிபெயர்த்துள்ளோம். அந்த வகையில் மாறி கோடை பிரயாணத்திற்கு ஏற்பாடு செய்ததன் காரணமாக கபாவின் சொந்தக்காரனை வணங்கி வழிபடட்டும் என்ற கருத்து பெறப்படுகிறது. இரண்டு, முன்னாள் அத்தியாயத்தோடு தொடர்புபடுகிறது. கஅபாவை அழிக்க வந்த யானை படையை அழித்தமையின் இலக்கு குறைஷிகளின் வழக்கிலிருந்து மாறி கோடை பிரயாணங்களை தொடர்ந்து நிலைப்படுத்துவதற்காகும். அதாவது வசனம் முன்னாள் அத்தியாயத்தோடு தொடர்பட்டு கீழ்வருமாறு அமைகிறது. கோடை மாறி பிரயாணங்களை ஒரு வழக்காக ஆக்கி தருவதற்கு அவர்களை அவன் உண்ணப்பட்ட மர இலைகள் போல் ஆக்கிவிட்டான். இவ்விரு அபிப்பிராயங்களையும் குறிப்பிடும் அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் பலர் இரண்டுமே பொருத்தமான கருத்துக்கள் என்ற வகையில் இரண்டில் எதனையும் உறுதிப்படுத்தாது விட்டனர். ஓர் அத்தியாயம் இன்னொரு அத்தியாயத்தோடு தொடர்புபட்டதாக காணப்படுவது வித்தியாசமான ஒன்றல்ல, அது சாதாரணமானதுதான். சில அத்தியாயங்களில் இதனை நாம் தெளிவாகவே காண்கின்றோம். உதாரணமாக அத்தியாயம் ஃபாத்திஹா நேர்வழியை பிரார்த்திப்பதோடு முடிய அடுத்த அத்தியாயம் பக்கரா இறை பிரக்ஞையோடு உள்ளோருக்கு அது அல் குர்ஆன் வழிகாட்டியாகும் என ஆரம்பிக்கிறது. ஆயினும் இத்தகைய தொடர்பு கருத்து தொடர்பாக உள்ளமையே அவதானிக்கத்தக்கதாக உள்ளது. ஆனால் இந்த அத்தியாயம் நேரடியாக அமைத்து கொடுத்தமைக்காக என வசனங்களின் நேரடி இணைப்புடனேயே தொடர்படுவதுதான்
வித்தியாசமாக உள்ளது. எனினும் கஅபாவை அழிக்க வந்த யானைப்படையின் தோல்வி தனியான முக்கியத்துவம் பெறும் ஒரு நிகழ்ச்சி. அதன் விளைவாக அமைந்த மக்காவின் வியாபார பிரயாணங்கள் நிலை பெற்றமை இன்னொரு தனிச்சிறப்பு பெறும் நிகழ்ச்சி. இந்த வகையில் ஒன்றோடொன்று தொடர்பட்டதாகவும் ஆனால் அதேவேளை தனித்தனி அத்தியாயங்களாகவும் இந்த நிகழ்ச்சிகள் விவரிக்கப்பட்டுள்ளமை மிக பொருத்தமானதாகவே அமைகிறது. இவ்வசனத்தில் வந்துள்ள ஒரு வழக்காக அமைத்து கொடுத்தமை என்ற மொழிபெயர்ப்புக்கான அரபு பதம் ஈலாஃப் ஆகும். ஈலாஃப் எனின் கஷ்டத்தை உணராத வகையில் ஈடுபடும் வழக்கம் கொண்டதாக ஆக்குதல் என்று பொருள்படுகிறது. மக்கா வாசிகள் இரு பிரதான வியாபார பயணங்களை கொண்டிருந்தனர். மாரியில் அமைந்த யமன் நோக்கிய பயணமும் கோடையில் அமைந்த ஷாம் நோக்கிய பயணமுமே அவையாகும். இப்பின்னணியில் மக்கா ஒரு வர்த்தக மத்திய நிலையமாக அமைந்தது. உக்காஸ், மஜன்னா, தில் மஜாஸ் போன்ற சந்தைகளும் மக்காவை சூழ உருவாயின. இவ்வாறு மக்கா பொருளாதார ரீதியாக பலம் பெற்றமையை மாறி கோடை காலத்தில் அமைந்த இரு பிரயாணங்களை சுட்டிக்காட்டுவதன் ஊடாக இவ்வசனம் விளக்குகிறது.